السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. الحمد لله. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனங்களை நம்ம 3 வசனங்களை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிட்டாங்க, அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்ட்டு. கடைசி அப்துல் காதர் சாஹிப் அவங்க சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். 3வது வாரமாக நடந்துட்டு இருந்துச்சு. அதுலேருந்து நமக்கு ஓரளவுக்கு அந்த ஒரு இன்வால்மெண்ட் கிடச்சிதா. சூரத்துல் பக்ரா படிக்கும்போது உணர்ந்து படிக்க முடிஞ்சிச்சு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். மனப்பாடம் பண்ண முடிஞ்சிச்சு. முடிஞ்சா கூலி காட்சி அவர் நல்லா தலையாட்டுறாங்களே. ஈஸியாக இருந்துச்சா? சரி சொல்லுங்களேன். அப்படியே ஒரு வருஷம் சொல்லுங்க. 284 சொல்லுங்க. நீங்கள் சும்மா அந்த சூறா மாத்திரம் தொழில் நிற்கிறீங்க. ما في السماوات وما في الأرض إن تبدوا ما في أنفسكم أو تخفوه يحاسبكم الله. ويغفر لمن يشاء لمن يشاء ويعذب من يشاء والله ما شاء الله. 285 யார் சொல்றீங்களா? சொல்லுங்களா. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. ما شاء الله. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தன்மைகள் சொல்லக்கூடிய, அல்லாஹ்ட்ட வந்து துஆ செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு நமக்காக கொடுத்த ஒரு வசனங்கள் மாதிரி. நம்முடைய பலகீனங்கள் எல்லாம் அதில் வந்து வெளிப்படையாக அல்லாஹ் தன்னிட்ட ஒப்படைச்சு அவன்கிட்ட வந்து காருண்யம் தேடுற மாதிரி உள்ள ஒரு அழகான ஒரு வசனம். அந்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வந்து இது இந்த கிளாஸே வந்து ஆக்கிறதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் வர்றீங்க. நம்ம இன்வால்வ் பண்ணோம். வேறு எந்த குரான் கிளாஸில் அட்டன் பண்ணதை ஒரு சிவியில் போட முடியுமா? ஆடட் வேல்யூன்னு சொல்லிட்டு போட முடியாது. அல்லாஹ்வுடைய பாகத்தில் அங்கே தான் நமக்கு போதும். அப்போ எல்லாரும் அந்த ஒரு ஈடுபாட்டோட, இது வந்து இம்மைக்கான ஒரு இது கிடையாது. ஒரு விஷயமும் நம்ம இப்போ
இவ்வளவு சிரமம் எடுத்து தொடர்ந்து நம்ம வர்றது எல்லாமே படிக்கிறது எல்லாமே வந்து அல்லாஹ்வுக்காக மறுமைக்காக நம்ம சேர்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அந்த மறுமைக்காக சேர்த்து வைப்பதை வந்து நம்ம சரிபார்த்து கொள்வதுதான் இது. இது அல்லாஹ் தஆலா மூமின்களை பார்த்து சொல்றான் சூரத்துல் ஹஸ்ர்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வன்தன்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ். சவுண்ட் இல்லையா? இன்ஷாஅல்லாஹ் இப்போ வந்து அப்துல் காதர் அவங்களுக்கு அந்த என்ன வசனம் கடைசியா என்ன, அந்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் அப்படிங்கிறது வந்து ஒரு 5 to 10 minutes இன்ஷாஅல்லாஹ் நம்ம சொல்லுவாங்க. அது பூரணமாயிடும் இன்ஷாஅல்லாஹ். சூரத்துல் பக்ராவோட அந்த கடைசி அந்த வசனத்தை அவங்க சொல்லிடுவாங்க இன்ஷாஅல்லாஹ். சொல்லிட்டு நம்ம அடுத்து நம்ம சாத் கோஸ்டூர்ல வந்து பாடத்த ஆரம்பிப்போம் இன்ஷாஅல்லாஹ். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. أنت مولانا فانصرنا على القوم الكافرين. நீதான் எங்களுடைய பாதுகாவலன், நிராகரிக்கும் கூட்டத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்ற இந்த சூரத்துல் பக்ராவுடைய கடைசியான வசனம், கடைசி வசனத்தினுடைய ஒரு பகுதி, இறுதி பகுதி. இதிலே அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வை அன்றி உங்களை பாதுகாப்பவர் எவரும் இல்லை. நாம் அதை இதிலே ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். பல விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு கற்றுத் தருகின்றான். அதையும் அல்லாஹ் சொல்லியும் காட்டுகின்றான். அல்லம பில் கலம், எழுதுகோலை கொண்டு நாம் கற்றுக் கொடுத்தோம் என்றும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லமஹுல் பயான் என்றும் சொல்லி காண்பிக்கிறான். நாம் தான் நாம பேசவும் கற்றுக் கொடுத்தோம், எழுதவும் கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய இறைவன் இங்கே எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுத் தருகின்றான். காஃபிரான கூட்டத்திடமிருந்து அல்லாஹ்வை தவிர அவர் யாரும் நம்மளை பாதுகாக்க முடியாது. அது மட்டுமல்ல, காஃபிரான கூட்டத்திடமிருந்து மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி எதுவுமே நடக்காது. அதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இன்னும் அந்த அல்லாஹ்வுடைய உதவியை எவ்வாறு நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும், அல்லாஹ் எப்படி நம்மளை பாதுகாப்பான் என்று பல இடங்களில் நாம் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய உதவியை நாம் எதிர்பார்த்து பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்ற செய்தியை குர்ஆனிலே நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் போது இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் என்று சொல்லி காண்பிக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். இன்னும் அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றான், நீங்கள் என்ன செய்யாதீங்க, மீன் வயிற்றிலே போனார் அந்த நபியை போல நீங்கள் ஆகிவிட்டார்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எனவே இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடியவர்களாக காபிரான கூட்டத்தில் இன்று சமுதாயத்திலே முஸ்லிம்களுக்கு எதிரான எத்தனையோ பிரச்சனைகள் அடுக்கிக் கொண்டே போகலாம். போஸ்னியாவிலே நடந்த கலவரம், மீரட்டிலே, பீவண்டியிலே, இன்னும் குஜராத்திலே, சமீபமாக முசாஃபர் நகரிலே நடந்த கலவரங்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டமிட்ட வன்முறை, முஸ்லிம்கள் கருவறுக்கப்படுகிறார்கள், நம்மளுடைய சகோதரிகள் விதவையாக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய கற்பு சூறையாடப்படுகிறது, கற்பிணி பெண் என்று கூட பாராமல் வயிறு கிழிக்கப்பட்டு குழந்தைகள் வெளியே எடுத்து கொல்லப்படுகிறது. விரட்டி விரட்டி தஞ்சம் அபயம் தேடி கதறி அழுகிற சூழ்நிலைகளும் கூட அவர்கள் விட்டு வைக்கப்படாமல் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர நம்மளை பாதுகாக்கக்கூடியவன் யாரும் இல்லை. நமக்கெல்லாம் பெரும்படியான அரசாங்கங்கள் நம்மளை பாதுகாக்கும் என்றெல்லாம் அதிகமான நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டு
அதனால் இன்று வரை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்றெல்லாம் காலத்தை கடத்தி கொண்டிருக்கனா அல்லாஹ்விடத்திலே உதவியை தேட வேண்டும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய உதவிதான் நிச்சயமானது. நிச்சயமாக மூமின்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். எனவே எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வரல வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ். சிறிய உரையில் சீரிய உரை. அவரை வச்சு நான் உட்கார வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். காலத்தின் கொடுமைங்கிறது அந்த மூலானா சுபஹானல்லா, நீதான் பாதுகாவலன். அந்த மூலானா எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். இந்த கீழே இறங்கணும் அந்த மூலானா, இந்த வேலை செய்யல அந்த மூலானா, சவுண்டு கேட்கல அந்த மூலானா, எல்லாத்துலேயுமே அந்த மூலானான்னு வச்சு பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாரும் அந்த அடிமைங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அவன் பார்த்துக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அந்தமும் மௌலானா அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ அல்லாஹ் காப்பாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஒரு இந்த சூரத்துல் பக்ராவுடைய அந்த கடைசி இந்த வசனங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸுக்குன்னு இல்லாமல் மறுமைக்கான நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நம்மளோட மறுமையில் நமக்கு சேர்த்து வைக்கக்கூடிய, நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு துவா அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்கள் மூலமாக நமக்கு கிடைக்க வச்சு நமக்கெல்லாம் அவர் பயனளிக்க வச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்களை நம்ம உள்ளுணர்வோடு படித்து உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் தொழுகையில் யூஸ் பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம மறுமைக்காக பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக, நம்முடைய மறுமைக்காக சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக, இந்த உலகத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயமா, அது இந்த உலகத்தில் பிரயோஜனமாக கூட விஷயமாக கூட இருக்குல்ல. இப்போ எல்லாத்துக்கும் இம்மை மறுமைக்கு தேவைப்படிய ஒரு விஷயத்தை நம்ம சரிபார்த்து கொள்வதற்காக இந்த கிளாஸுக்காக இல்லாமல் எல்லாத்துக்காக செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி இருக்கும்போது சூரத்துல் ஹஸ்ர்ல இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த கிளாஸில் படிக்க போகிற ஒரு பாடம் அது. அதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், மூமின்களை கூப்பிட்டு சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனுன்னு சொல்லிட்டானா ஒன்று கிட்ட இறங்கிட்டான். யா அய்யுஹன் நாஸை விட ஒன்று கொஞ்சம் கிட்ட வந்துட்டான். மாஷா அல்லாஹ். அப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனு வத்தகுல்லாஹ், அல்லாஹ் வெஞ்சு கொள்ளுங்கள், வன்தந்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகத், நீங்கள் மறுமைக்கு சேமித்து வைத்திருப்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். மறுமைக்கு சேமித்து வைத்திருப்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். சூரத்துல் பக்ராவோட கடைசி வசனம் நம்ம புரிஞ்சு போதுமா, சரிபார்த்துக் கொள்ளுங்கள். எல்லாத்தையுமே ஒரு சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு வத்தகுல்லாஹ் ஒரே வருஷம் அந்த கண்டினியூஸ் எப்படி வருதுன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வன்தந்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன் இருக்கும். அது நான் அல்லாஹ்வை அஞ்சு கொல்லுன்னு சொன்னாலே அல்லாஹ் அஞ்சுக்கிறோம்ல. அல்லாஹ்வை அஞ்சு கொல்லுன்னு சொல்லிவிட்டு மூமின்களை கூப்பிட்டு நீங்கள் மறுமைக்கு வைத்திருப்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். இப்போ ஒரு 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 சென்டென்ஸ்ல வரும்போது ரெண்டு தடவை வருது. ஒரு தடவை அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கனால முடிஞ்சு. அப்போ ரெண்டு தடவை சொல்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீரியஸ். ஏன் ரெண்டு தடவை சொல்றான்? மறுமைக்கு சேமித்து வைத்திருப்பதை சரிபார்த்து கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே மறுபடியும் வத்தகுல்லாஹ்னு சொல்லுன்னா எல்லாம் சும்மா சொல்லல. அல்லாஹ் தஆலோட ஒரு வார்த்தையை நமக்கு பிரயோஜனப்படக்கூடிய, இந்த உலகத்துக்கு தேவைப்படக்கூடிய திட்டமிடப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் போது இந்த ஒரு வசனத்தை ஏன் ரெண்டு தடவை தக்குவான்னு சொல்றான், இத்தகுல்லான்னு ஏன் சொல்றான்? இந்த இத்தகுல்லாங்கிறத இன்னைக்கு 13ஆம் தேதி டிசம்பர் மாதம் இந்த அல்மனாசங்களை ஏன் சொல்றான்? பார்க்கும்போது நம்மளுடைய பலகீனத்துக்காக அல்லாஹ் சொல்றான், இன்னும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க, மறுமைக்கு சேமித்து வைத்திருப்பதை சரிபார்த்துக்கணும். ஒரு நாள் மறுமை எப்ப தொடங்கும்னு நினைக்கிறீங்க? எப்ப தொடங்கும்? கியாமத் நாள் என்னைக்கு தெரியுமா? கியாமத் நாள் எப்போ வரும்? ஒரு கியாமத் நாள் அந்த அடையாளங்கள்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் அடையாளங்கள்லாம் சூரியன் மேற்கில் உதிக்கும், அந்த இதெல்லாம் ஒன்றும் அர்த்தம் ரொம்ப நாள் ஆகும் இருக்குல்ல. அப்போ கியாமத் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வரும்னு தெரியாது. இண்டிவிஜுவலோட கியாமத் நாள் எப்போ வரும் தெரியுமா? என்னைக்கு ரூ போதோ இல்லை
என்னைக்கு மூத்தா போறோமோ அன்னையிலேருந்து நமக்கு கேமத்தினால அவங்க யாருக்கோ அந்த சூரியன் மேற்கு இருக்கலாம், நமக்கு கிடையாது. நம்ம என்னைக்கு மண்டே போடுறோமோ அதுலேருந்து கேமத்தினால நமக்கு. அப்ப நம்மளோட கேமத்தினால எப்ப இருக்கலாம். அப்ப எந்த நேரத்திலையும் கியாமத் நாள் ரெடியா இருக்கு. அந்த கியாமத் நாளுக்காக அதுக்கு முன்னாடி நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளுங்கன்னா எப்ப சரிபார்க்கணும்? சொல்லும் போது சரிபார்க்கணும், சரிபார்த்துக்கணும். காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே, மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே. நம்ம எல்லாத்தையுமே போஸ்ட்போன் பண்றோம், எல்லாத்தையுமே போஸ்ட்போன் பண்றோம். சந்தோஷத்தை கூட போஸ்ட்போன் பண்றோம், சிரிப்பை கூட போஸ்ட்போன் பண்றோம். எப்படி சந்தோஷம்? நமக்கு ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த ஸ்கூல் முடிச்சா சந்தோஷம் தோணும் சுயல்களாம். எப்படா இந்த கிளாஸ் முடியும் இல்ல? அப்துல்லாக்கு ஒரு தைரியம், அப்பா ஸ்கூல் முடிச்சு இனிமே காலேஜ் சும்மா 2 நோட் எடுத்துட்டு போயிட்டு வரலாம். அரியரிச்சு வெளியில் தெரியாது, அது அப்பியரிங் அரியரிச்சு கிடையாது, அதனால நம்ம போயிட்டு வரலாம். காலேஜ் போயிட்டா ஒரு சந்தோஷம் இல்ல அப்துல்லா? காலேஜ் இந்த ஸ்கூல் மாதிரி கிடையாது, பெஞ்சில் எடுத்துறது மேம்பால் அடிக்கிறதுல எதுவும் கிடையாது. அழகா போகலாம், 2 வச்சுக்கலாம், கார்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இல்லை காலேஜ் போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போதே சந்தோஷமா இருக்கும். காலேஜ் ஸ்டடிங் இன் காலேஜ், அப்ப அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். காலேஜ் போனோன்னு சோரே இருக்கும், என்னடா இது எப்படா முடியும் இந்த அரியர்ஸ்? ஃபர்ஸ்ட் இயர் இருக்கிறான், செகண்ட் இயர் இருக்கிறான், போறாங்கிறான் வர்றாங்கிறான். அது ஒரு அப்ப பார்க்கும் போது இந்த காலேஜ்ல போயிட்டு வந்தோம், ஒரு சூட்கேஸ் வச்சுட்டு வேலைக்கு போவான். வேலைக்கு போனா எவ்வளவு சந்தோஷம் இல்ல? இப்ப வேலைக்கு போகணும்னா சரி வேலைக்கு போய் சேர்ந்தா எப்படா? ஒரு ஆளு இங்க வந்து கிட்டத்தட்ட 6-7 மாசமா வேலை இல்லை, அங்கங்க அழைச்சு பார்த்துருக்காரு. அவர் சொல்றாரு ஹஜ்ஜு பெருநாளைக்கு சமயத்துல எனக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சதுன்னா அடுத்த வாரம் 3 நாள் லீவுங்கிறாரு. புரியுதா? என்ன மாதிரி 6 மாசம் சும்மா கிடக்குறாங்க. அந்த லீவு கிடைச்சா ஒரு சந்தோஷம் கிடைக்காதான்னு தோணும் இல்ல? இப்ப வேலைக்கு போனா அது, அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டா ஒரு சந்தோஷம். வேலைக்கு போயிட்டா நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், அது கப்ப மாப்பிள்ளை இல்ல? கட்ட விளக்கமரா இருந்தாலும் கப்ப விளக்கமரா இருக்கு. கல்யாணம் பண்ண ஒரு சந்தோஷம், அது அந்த குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது குழந்தைங்க வந்துச்சு. அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா எங்க சந்தோஷம்னா மறுபடியும் எனக்கு மகளுக்கு கல்யாணம் பண்ணா சந்தோஷம், பேரப்பிள்ளைய பார்த்த சந்தோஷம், இப்படி வரிசையா போயிட்டு கடைசியா எல்லா சமயத்திலையும் போஸ்ட்போன் பண்ணிட்டு ஒரு 60-70 வயசுல எப்படி பாய் இருக்கீங்கன்னு கேட்டா என்ன பாய் என்னால சின்ன வயசுல இந்த சந்தோஷம்லாம் இப்ப இல்லையா? அப்ப சந்தோஷமே கிடையாது இல்ல? சந்தோஷத்தை வந்து என்ன பண்ணா போஸ்ட்போன் பண்ணி இந்த இப்ப இருக்கிற தற்காலிக காலத்து சந்தோஷமா இல்லாம நாளைக்கு வரும் நினைக்கிறோம். சிரிச்சா கூட தப்புன்னு நினைக்கிறேங்க. அதுங்களா சிரிச்சா ரொம்ப சிரிக்கிறப்ப நாளைக்கு தான் தப்பு வர போதுங்கிறோம். நாளைக்கு அழுவ போறவங்களுக்கு அதனால தான் நீ சிரிக்கிறோம் ஞாபகம் சொல்லுவீங்களா? ரொம்ப சிரிச்சிட்டோம்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப சிரிக்கிறோமே நாளைக்கு கஷ்டம் வரப்போகுது. சிரிச்சா கஷ்டம் வரும்னு நினைக்கிறோம் பாருங்க நம்ம, சுபஹானல்லாஹ் இல்ல? அதனால தான் இவ்வளவு சீரியஸா உட்காருங்கன்னு நினைக்கிறேன், கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப எல்லாத்தையுமே போஸ்ட்போன் பண்றோம். அல்லாஹ் தஆலா நேரம் ஒண்ணுமே கிடையாது, எந்த சமயத்துல எப்போ வரும்னு தெரியாது. அந்த நேரத்தை நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். இத்தக்குல்லா 2 தடவை தக்குவா சொல்றானா, இத்தக்குல்லான்னு சொல்றானா, நம்மளுடைய அவசர கதியில ஓடும் போது உடனே மறந்துடுறோம். அந்த இது கூட சொன்ன ஞாயிற்றுக்கிழமை நகையை காணும் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை நகையை காணும், திங்கட்கிழமை திருடன் வந்தான், செவ்வாய்க்கிழமை ஜெயிலுக்கு போனான், புதன்கிழமை புத்தி வந்தது, வியாழக்கிழமை விடுதலையானான், வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்தான், சனிக்கிழமை சாப்பிட்டு படுத்தான், ஞாயிற்றுக்கிழமை நகையை காணும். திங்கட்கிழமை திருட வந்தான், சனிக்கிழமை சாப்பிட்டு படுத்தான், ஞாயிற்றுக்கிழமை நகையை காணும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை நகை காணா போயிட்டு தான் இருக்கும் எவ்ரி வீக். அப்ப அதே மாதிரிதான் நம்முடைய சிந்தனை இருக்கு. இங்க இருக்கும் போது அதோட முடிஞ்சு. போன வாரம் எத்தனை பேர் கிளாஸுக்கு வரல? தர்பியானா என்ன தெரியுமா? இது எல்லாமே தர்பியா. இதோட ஒரு முழுமையாக்கப்பட்ட தர்பியா. அது இஸ்மாயில் சலஃபியெல்லாம் கிடைக்காத ஆளுங்க, இதெல்லாம் இழுப்பப்போ இங்க எப்ப வேணாலும் கிடைக்கும். இந்த சாயந்தரம் வரீங்களா பார்க்க வரீங்கன்னா அங்க போயிருப்பேன் கேட்டா. இஸ்மாயில் சலஃபிங்கிறது ஒரு பெரிய ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். இந்த இஸ்மாயில் சலஃபி அபுதாபில கிடைக்க முடியாது, ஷார்ஜால கிடைக்க முடியாது, நம்ம ஊர்ல கிடைக்க முடியாது இல்ல, நம்ம தெருவில் கிடைக்க முடியாது. கிடைச்ச ஒரு சான்ஸ், அந்த வாய்ப்பை நிறைய பேருக்கு மிஸ் பண்ணியிருக்கோம். அப்ப சரிபார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லும்போது நம்ம கம்ப்ளீட் ஒரு அலர்ட். அது வந்து ஒரு இந்த கிளாஸ் இல்லையே, அந்த ஒரு மழையில கூட நம்ம இர்ஷாத் பாய் சொல்லும் போது என்ன கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன்னு சொன்னாங்க.
அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு இன்வால்மெண்ட் நம்ம எல்லாத்தையும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். எந்த ஒரு தர்பியா இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம கலந்துக்கிறோம். எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் கலந்துக்குவோம். இது யாருக்கு கிடைக்காத இந்த இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ண ஒரு 80 பேர் 100 பேருக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்குது. எத்தனையோ பேர் இருக்காங்க துபாய், ஷார்ஜா, அபுதாபில எல்லாம். அவங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இருக்கு இன்ஷா அல்லாஹ். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத் வத்தக்குல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். அதோட வரிசையில் வரும்போது சூரத்துல் ஹஸ்ர்ல 3 வசனங்களை படிக்க போறோம். இலக்கணம், கல்விக்குள் பார்க்க போறோம். 10 வார்த்தைகள் இதில் படிக்கிறோம். இது வந்து 1609 தடவை வருது. இது வரைக்கும் படிச்சு 176 வார்த்தைகள். புதுசாக வந்தவங்களாம் ஒரு பிரமிக்க வேணா, சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும். புதுசாக வந்தவங்கன்னு சொல்றது என்னன்னா, இன்னும் நம்ம சகோதரர் பிலால் புதுசாகவே கிடைச்சிருக்காங்க. நமக்கு சுபஹானல்லாஹ், நமக்கு இஸ்லாத்துக்கு கிடைச்ச புதிய பொக்கிஷம் சகோதரர் பிலால். வாங்கலாம் இங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பிலால் சகோதரர், அல்ஹம்துலில்லாஹ். எந்த ஊர் நீங்க? கடைநல்லூர்ல. கடைநல்லூர். எப்போ வந்தீங்க நீங்க? ஊர்லேருந்து எப்போ வந்தீங்க? 2000. எங்களுடைய மார்க்கெட்டுக்கு, நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு எப்போ வந்தீங்க? 2000. மாஷா அல்லாஹ். இஸ்லாத்துக்கு வந்தவங்க சுப்ஹானல்லாஹ். நம்மளாம் வந்து பிறவி முஸ்லீம். துஆ செய்யுங்க எங்களுக்காக இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். அப்ப ஏற்று வராங்க பாருங்க, அவங்க தான் பிலால் பேர் வைப்பாங்க. நம்ம ஏதாவது பிஸ்கட் இந்த மாதிரிலாம் பேர் வச்சுட்டு இருப்போம். மௌலா இஸ்லாம். அல்லாஹ் அக்பர். அப்ப இதுல நம்ம 176 வார்த்தைகள் நம்ம படிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்மாஉல் ஹுஸ்னா எத்தனை வார்த்தைகள் இருக்கு? 99 வார்த்தைகள் இருக்கு. எத்தனை தெரியும்னு நினைக்கிறீங்க? சுமாரா ஒரு 4, 5, 10. இன்ஷா அல்லாஹ் அஸ்மாஉல் ஹுஸ்னா படிப்போம். சூறாக்களோட அட்டவணை இருக்குல்ல, சூறா பேர், அதையும் படிப்போம். அதெல்லாம் நமக்கு இந்த கொசுறு நமக்கு அடிஷனல் இங்கே கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்மாஉல் ஹுஸ்னா இன்ஷா அல்லாஹ் இதில் வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த குழந்தையோட போட்டி போடுவோம். அந்த குழந்தைனா டெடி பியர் குழந்தை தான் இல்லை, டெடி பியரை எழுத்து பிடிச்சிக்கிட்டு
அந்த குழந்தை தான். அந்த குழந்தைக்கு என்னன்னா அந்த மாவுல வந்து இந்த பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்கல்ல. ஒரு குழந்தையும் பிறக்கும் பொழுது அது ஃபித்ரா, அது தூய்மையாக தான் பிறக்குது, சுத்தமாக முஸ்லீமாக பிறக்குது. அதுக்கப்புறம் அந்த பெற்றோர்கள் தான் அதை நெருப்பு வணங்கிகளாகவும் இந்த மாதிரி மாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், அதுக்கு டெடிபியர் தான். இப்போ அதுக்கு டெடிபியர் ப்ளஸ் என்னமோ சொல்றாங்க. அப்படி உள்வாங்கன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த மாகுல வளர்ந்துச்சுன்னா சுபஹானல்லாஹ், அந்த மாதிரி இன்ஷாஅல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுல நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது இன்ஷாஅல்லாஹ். ஒரு குழந்தை பிறக்குன்னா குழந்தை மாத்திரம் பிறக்கல, ஒரு தாயும் பிறக்கிறாங்க, ஒரு தகப்பனும் பிறக்கிறாங்க. அது வரைக்கும் சாதாரணமாக தானே இருக்காங்க, கணவன் மனைவி தானே. குழந்தை பிறந்தது தானே அவங்க தாயா போறாங்க, தகப்பன போறாங்க. அப்போ குழந்தை மாத்திரம் பிறக்கல, ஒரு பெற்றோரும் பிறக்கிறாங்க. பெற்றோர் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு கடமை இருக்கு இன்ஷாஅல்லாஹ். அந்த கடமையை சீராக அந்த சகோதரனுடைய அந்த குழந்தையோட பெற்றோர்கள் செஞ்சிருப்பாங்க, பராமப்படுவோம் இன்ஷாஅல்லாஹ். நாமளும் அந்த மாதிரி செய்வோம் இன்ஷாஅல்லாஹ். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த ஒரு குழந்தை படிக்குது அப்படின்னா, படிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் நம்ம இன்ஷாஅல்லாஹ் அந்த ஒரு மாகுல நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். இங்கேயே நம்ம அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா மனப்பாடம் பண்ணுற மாதிரி பார்ப்போம். இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னால உள்ள கிட்டத்தட்ட ஒரு 20 வார்த்தைகள் இந்த வசனத்தில் வருது. சூரத்துல் ஹஸ்ரில் வருது. சூரத்துல் ஹஸ்ர் 59வது அத்தியாயம். 59வது அத்தியாயத்தில் கடைசியில் இருக்கும். அந்த ஃபுல் ருக்குவை மனப்பாடம் பண்ணீங்க. ஐயுல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல்தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன் வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன் லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபுல் ஜன்னah வ அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிஸூன் லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரைது ஹாஷியன் முத்தஸத்தியன் மின் ஹஷியத்தில்லாஹ் வ தில்கல் அம்தால் நத்ரிபுஹா லின்னாஸ் லஅல்லஹும் யதஃபக்கரூன் والله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم والله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون والله الخالق البارئ وله الأسماء الحسنى سبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய தன்மையை, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லக்கூடிய ஒரு அருமையான சூழல். பொக்கிஷங்கள் பொதிஞ்சு கிடக்கு, நமக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய தன்மை அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம்னு பார்த்தோமே சூரத்துல் ஃபாத்திஹால எவ்வளவு பெரிய உள்ளர்த்தம் இருக்குல்ல. அது சொல்லிட்டே போலாம். ரஹ்மான் ரஹீமுக்கு ஏதாவது இருக்கா? முடிக்க முடியுமா? எவ்வளவுதான் ரஹ்மானோட அளவுன்னு சொல்லிட்டு. அப்ப ரஹ்மான் ரஹீமுக்கும் சேர்த்து உள்ள கிட்டத்தட்ட 20 பேர் உள்ள ஒரு சூரா இது சூரத்துல் ஹஸ்ர். அந்த சூரத்துல் ஹஸ்ர் தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷாஅல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தன்மைகளை எப்படி புரிந்து கொள்வது? அவன் எப்படின்னு சொல்லுன்னா அல்லாஹ் அஸ்மாவுல் ஹுஸ்னா மூலமா அவன் புரிஞ்சுக்க முடியல. அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா அவனே தன்னை சொன்னது, அவனே தன்னை சொன்ன விஷயங்களை வச்சு அவனை புரிய முடியுது. அவன் எவ்வளவு பெரிய தன்மை உள்ளவன், எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன், எவ்வளவு பெரிய கருணை உள்ளவன், எவ்வளவு பெரிய மன்னிக்கும் தன்மையுடையவன், எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவன். சுப்ஹானல்லாஹ். அது எல்லாம் அவன் மூலமா சொல்ல முடியும். நம்மளால இமேஜின் பண்ண முடியாது. நமக்கு ஓரளவுக்கு தான் நம்மளால சொல்ல முடியும் இல்ல. அப்போ அல்லாஹ்வே தன்னை பத்தி சொல்லும் போது அந்த அவனை பத்தி புரிஞ்சுக்கக்கூடிய அறிவை வந்து அவன் கொடுக்குறான் அந்த சூரத்துல் ஹஸ்ர் மூலமா. அப்ப இன்ஷாஅல்லாஹ் இதை நம்ம இன்னும் ஆழ்ந்து படிப்போம் இன்ஷாஅல்லாஹ். இதுல என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஹுவல்லாஹ் அல்லது இது கடைசி வசனம் லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆனை பார்க்கல நீங்க. ஏன்னா 59வது அத்தியாயம் 18லேருந்து அந்த ருக்கு ஆரம்பிக்கும்ல, அதுல 18லேருந்து 24 வரைக்கும் இன்ஷாஅல்லாஹ் பார்த்துங்க, படிச்சுங்க, மனப்பாடம் பண்ணீங்க. குறிப்பா இந்த கடைசியா வந்து அல்லாஹ் தஆலாவுடைய அவன் தன்மைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்ப இந்த இதுல வந்து வித்தின் கிவன் டைம் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள இல்ல அல்லாஹ்வுடைய தன்மைகள் எல்லாத்தையும் இந்த 20 இதையும் சொல்ல முடியுமா? புரிஞ்சு அப்ப என்னன்னா நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இப்போ ஒரு 26, 24, 25 வாரம் கழிச்சு நமக்கு ஒண்ணு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கிடைச்சது. நமக்கு எப்படி பிரிச்சு பார்க்கணும், எப்படி ரிலேட் பண்ணணும், எப்படி நம்மளுடைய லைஃப்ல அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருச்சு இல்ல. அதை வச்சுதான் நம்ம அந்த ஆயத்துல் குர்சி பார்க்கும்போது சரி, சூரத்துல் பக்ரா பார்க்கும்போது சரி, எனக்கு என்ன படிப்பினை, நான் என்ன கத்துக்கிட்டேன், டோட்டலாவே தொழும் போது எனக்கு நான் சொல்ல போறேன், வானத்தை பார்க்கும்போது நான் என்ன பார்க்க போறேன், என்ன செய்ய போறேன், அப்புறம் டோட்டலா வந்து அல்லாஹ்ட்ட கிட்ட நெருங்கக்கூடிய என்னென்ன செய்யலாமோ அந்த மாதிரி ஒரு வியூல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அப்ப அதனால இதுல வந்து இப்ப என்ன, இப்ப ஆய்வுன்னு சொன்னா மறைவானவற்றை அறிவான்னு சொன்னா மறைவானவற்றை அறிவாங்கிறதுக்கு நம்ம விளக்கம் வந்து இண்டிவிஜுவலா நினைச்சு பார்க்கலாம். எப்படி மறைவானவற்றை அறிவான், அவன் எப்பேற்பட்ட மறைவானவற்றை அறிவான், நான் மறைவானதான் நான் செய்யக்கூடிய என்னென்ன விஷயங்கள்,
இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல இங்கே வெளில போகும்போது ஸ்லிப்பாகி கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்தோம்னா முதல்ல என்ன பண்ணுவீங்க? ஸ்லிப்பாக என்ன பண்ணுவீங்க? சுற்றி முற்றி பார்ப்போம் யாரும் பார்க்குறாங்களே இல்லை. பக்கத்தில் உள்ளவர் என்ன பண்ணுவாரு? உடனே என்ன பண்ணுவாரு? சிரிச்சுருவாரு. என்னங்க கீழே வந்துட்டீங்க? கீழே வந்து சிரிப்பாடா. அப்ப இதுதான் மனித இயல்பு. அப்போ பார்த்து திரும்பி பார்க்கலன்னா யாரும் பார்க்கலன்னா என்னுடைய கௌரவம் பாதிக்கப்படாம இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இப்போ மறைவானவற்றை இப்போ என்னன்னு சொல்றாங்கன்னா, சிங்கப்பூர்ல போகும்போது உங்களுக்கு தெரியாம உங்க மேல ஒரு சிப்ஸ் ஏதோ வச்சு விட்றாங்களா, அதை வச்சு விட்டா நீங்க எங்கெங்க போறீங்க, யார் ஏற்ற போறீங்க எல்லாம் நமக்கு விஷயம் கிடைச்சிட்டு எங்கெங்க குரூப் போறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சதிகார கும்பல் இருந்துச்சுன்னா கரெக்டாக கொண்டு போய் பிடிச்சிடறாங்க. அது எப்படி செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. சரி, சதிகார கும்பல் பிடிக்கிறதுக்கு ஒரு சிப்ஸ் வச்சாங்கன்னா நீங்க எங்க போனீங்கன்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா, சிப்ஸோட தானே எல்லாரும் வந்துருக்கும். எல்லாருக்கும் ஒரு சிப்ஸ் வச்சிருக்காங்க, அல்லா தலை வச்சு நீ எங்க போற என்ன பண்ற எல்லாம் பாதுக்கணும்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம கவலைப்படல. இங்க சாதாரண இந்த சிங்கப்பூர் இந்த 14 கிலோமீட்டர்ல உள்ள சிங்கப்பூருக்கு வந்து ஒரு சிப்ஸ் வச்சோன்னு பயப்படுறோம், அலர்ட் ஆயிடுறோம். சிசிடிவி வச்சாங்கன்னா ஒரு அலர்ட் கிடைக்குது இல்ல, சிசிடிவி வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். பேங்க்ல நம்ம ஏடிஎம் கார்டில் சிசிடிவி இருக்கிறோம், தலையெல்லாம் செய்விக்கிறோம், அவன் தலையை செய்வோம். அப்ப சிசிடிவிக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மறைவானவற்றைங்கும் போது இதுக்கு தனியா இப்படிலாம் சொல்லணும் இல்லை, ஜஸ்ட் இண்டிவிஜுவலா பள்ளிவாசல்ல உதவெடுக்கிறதுக்கு பாத்திரம் போகும்போது பேனாவால எழுத முடியுமா? எழுதுறாங்கல்ல, எழுத முடியுமா? சுப்ஹானல்லாஹ். நான் கூட சொல்லுவேன், அந்த பேனாவை பிடிச்சவங்க எழுதுமா கேன்னு கத்துற மாதிரி அவர் அலாரம் வச்சு விட்டுறணும் அந்த பள்ளியில. அப்ப மறைவானவற்றை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம். அப்ப ஒன்னையும் பாத்தீங்கன்னா இது நம்ம தனித்தனியா படிக்கிறோம். இதை வந்து ஒண்ணுக்கு நம்ம வந்து அர்த்தத்தை எப்படின்னா உள்வாங்கி நம்ம என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரைட்டா? அதை நான் வந்து கூடிய வரைக்கும் நான் சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட் குரான் தமிழ்ல அந்த இதுக்கு போறீங்களா, வெப்சைட் போறீங்களா, வெப்சைட்டு போன மாதிரி அவருக்கா, அதுல வந்து இந்த ஒன்னையும் வந்து எழுதியிருப்பாங்க. ஒரு அஸ்மால் ஹுஸ்னாவோட அது என்ன உள்வாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களும் எழுதுனதை தமிழ்ல மொழியாக்க செஞ்சு வச்சிருப்பாங்க. அது வந்து அவங்களோட வியூல இருந்து உள்ளது. இட் இஸ் நாட் லிமிட்டட் டு தட். எப்படி வேணாலும் சிந்திக்கலாம். அந்த எண் என்னன்னா அல்லாஹ்வுடைய தன்மையை புரிஞ்சுட்டு, யார் அல்லாஹ்னு புரிஞ்சுட்டு, நான் யாருன்னு புரிஞ்சுட்டு, எனக்கு அவனை எப்படி அணுகுவது, அவனை எப்படி நெருங்குவது, அவருடைய மன்னிப்பை எப்படி பெறுவது, அவருடைய சந்தோஷத்தை எப்படி பெறுவது, அவருடைய கோபத்திலிருந்து விலகுவது எப்படிங்கிற ஒரு பாடத்துக்காக எப்படி வேணாலும் சிந்திக்கலாம். அந்த எண் அவன் தான் ரஹ்மான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், அவன் தான் ரஹீம் அவன் தான் புரிஞ்சுக்கணும், ஆலிம் ரஹீம்னா அவன் தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், எல்லா விஷயத்திலும் நம்மளை பண்படுத்தக்கூடிய, நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய அருமையான தன்மைகள் அல்லாஹ்வுடைய தன்மைகள். அந்த தன்மைகளை நம்முடைய லைஃப்ல உள்வாங்கணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா வார்த்தையும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஹுவல்லாஹ் தெரியும், அவன் அல்லாஹ், அல்லதி தெரியும், லா இலாஹ இல்லா ஹுவ, லா இலாஹ வணக்கத்திற்குரியவன் இல்ல, இல்லா ஹுவ அவனை தவிர, ஆலிம் ஆலிம் தெரியுமா, கைப் மறைவானவர்கள், வ ஷஹாதா ஷஹாதான்னா வெளிப்படை சொல்றது இல்ல, டிக்ளேர் பண்ணதான ஷஹாதா, ஷஹாதா சொல்றது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னா வெளிப்படையா சொல்றது. மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ ஆலிமுல் கைப் வ ஷஹாதத். அவன் மறைவானவற்றையும் அறிகிறான், பகிரங்கமானவற்றையும் அறிகிறான். ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். இது நம்ம பார்த்தீங்கன்னா சூரத்துல் ஹஷர்ல 59வது அத்தியாயத்துல உள்ள கடைசி 24வது வசனம் தெரிஞ்ச வார்த்தையா இருக்கு பாருங்க. இப்ப 48,000 17,000 1760 இதெல்லாம் எங்கேயோ பேங்க்ல இருந்து வருதுன்னு இல்லை, இந்த இதுல உள்ளதுதான் அவ படிச்சது. இதுக்குன்னு படிக்கல, இதை படிக்கல, இதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு 80% தெரிஞ்ச வார்த்தை. இதுல புது வார்த்தை என்ன இருக்கு? இதான் இருக்கா? ஷஹாதா படிச்சிருக்கோம், கைப் படிச்சிருக்கோமா, எல்லாமே படிச்சது பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா இப்ப 48,000 வார்த்தை தடை வரக்கூடிய வார்த்தைகள் சொல்லும் போது இதை உள்வாங்கி பார்க்கணும். இதுதான் சொல்றாங்க உங்களுக்கு. இப்ப இப்படி பார்த்தணும் பாருங்க,
10 வார்த்தை படிக்கிறோம். இது 1609 தடவை வருது. அப்படிங்கும் போது இது கணக்கு காமிக்கிறதுக்கு இல்லை, இந்த இதில் வந்துருச்சு. எப்பயோ பார்த்தது இங்கே வந்துருச்சு நமக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் குரானை படிச்சுக்கிறது ஈஸி தான், நல்லா ஈஸியாக தான் வச்சுருக்கான். புது புது வார்த்தைகளாக வைக்கல. மொத்தமே 1700 வார்த்தை தான் வச்சுருக்கான். அதை டிரைவ் பண்ணியா 4000 சொச்ச வார்த்தை தான் இருக்குது. இந்த 4000 சொச்ச வார்த்தை தெரிஞ்சதுன்னா டோட்டல் குரானும் தெரிஞ்சிடும். அப்படிங்கிற ரொம்ப இலகுவான எளிமையான ஈஸியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி வைக்கிறாங்க. இது வரைக்கும் நமக்கு மைண்ட் செட் இருந்ததுன்னா குரான் கஷ்டம்னு சொல்லிட்டான் இல்ல. குரானை நம்ம எப்போ ஓதுவோம்? நம்ம ரமலான் மாதத்துல உட்காந்து அந்த பரக்கத்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முகத்திலே ஒரு பிரகாசம் இருக்கும். ஓத ஆரம்பிக்கும். நோம்பு சகருக்கு உட்காந்து ஓதுவோம், நோம்பு திறக்கும்போது உட்காந்து வருவோம், நோம்பு திறந்தோட்டு உட்காந்து ஓதுவோம். ஓதணும் சுபஹானல்லாஹ். ஒரு ஆளுக்கு அந்த ஒரு இன்வால்மெண்ட் வரும். நான் அசருக்கு பிறகு போயிடுறேன், அங்கே போயிட்டு உட்காந்து நான் ஓத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதோ ஓதணும்னு தோணும். அந்த சூடு, அந்த ஒரு ஸ்பிரிட்டு அப்படியே குறையும். பார்த்தீங்களா? இந்த இது ஒரு தூசம் முடிச்சுட்டேன், 2 தூசம் முடிச்சுட்டேன். அந்த வியாழக்கிழமை போக முடியாது, யாராவது கெஸ்ட் வந்துருப்பாங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை ஒரு இன்னும் தங்கினுச்சுன்னு வச்சுக்கலாம், முடிஞ்சு. அதோட வந்து இன்ஷால்லா ரொம்ப தங்கிடுச்சு. பின்னாடி இப்போ இந்த வாரம் 3 முடிச்சாதான் 4 முடிச்சாதான் 30க்குள்ள முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விரும்பி போக முடியாது. ஏதாவது கமிட்மெண்ட் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஒரு 24, 25 வந்து 17 வந்து நிற்போம். 17 நிற்கும் போது என்னடா இன்னொரு 3-4 நாளில் முடியாது போட்டுருக்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான்ல முடிச்சுட்டு தான் மறுவேலை. எவ்வளோ நாள் கேப் கொடுக்குறோம்? 11 மாதம் கேப் கொடுக்குறோம். முடிச்சுட்டு அடுத்த ரமலான்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 18 வந்து நிற்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான்ல. ஏன்னா ஒரு பிரமிப்பு அந்த சைத்தான் ஆக்கி வச்சிருக்கான். எந்தெந்த புக்கு புரியுதுங்க? C+ங்கிறான், D+ங்கிறான், என்னென்னமோ புக்கு இல்ல. இன்ஜினியரிங், மேத்ஸ், அந்த இது இங்கே ஏதாவது படிச்சிருக்காங்க. இன்ஜினியர் படிக்க குரான் தான் படிக்கிறீங்க. அப்ப எவ்வளவோ அதை படிக்கும் போது புரிகிற மாதிரி இருக்கு. இந்த குரான்கிட்ட மாத்திரையே நமக்கு அந்த ஒரு மாயை, ஏன் அந்த ஒரு பயம், ஏன் அந்த ஒரு ஈர்ப்பின்மை? அப்ப யாரு செய்யற சூழ்ச்சி? எவனோ ஒருத்தன் பக்காவ நம்ம கிட்டே இருந்து சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கான். அவனை நம்ம இனம் கண்டுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது ரொம்ப ஈஸி. இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு ஈஸியா அப்படின்னு பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா அந்த கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்தை 2 காலமாக்கி வச்சிருக்காங்க அரபில. அந்த அரபியை தேர்ந்தெடுத்துக்கிறான். எல்லா குழந்தைங்களுக்கும் படிக்காத காட்டுவாசிகள் கூட படிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அரபிங்கிறதுக்காக நம்ம பார்த்தா அலிஃப் கோடு இல்ல. எவ்வளவு ஈஸி அலிஃப் போடுது. அதை பே போட விடல, நம்ம ஓ போட விட்டுருக்கோம். ஆ போடு, ஓ போடு, ஈ போடுன்னு சொல்லிட்டு. ஈ போடுறது எவ்வளவு தெரியுமா கஷ்டம்? இந்த ஈ இருக்க கொடுமை அது இல்ல. இது வரைக்கும் யாருக்கும் அவ்வளோ போட வராது. எங்க இருந்து அதில் போட்டு இதில் போட்டு இதில் போட்டு. வணிகர் சங்கம் அந்த போன தடவை இருக்கும்போது வணிகர் சங்கத்துக்கு வா 3 சுழினா வணிகர் சபை, அவங்க வணிகர் சபையா 2 சுழி போட்டு வச்சிருக்காங்க. விலையை குறைச்சிருக்காங்க போட்டிருக்கு வணிகர் சபை. என்னடா போர்டுல உனக்கு உள்ளதே அது ஒண்ணுதான், அதுல 2 சுழி போடுறாங்க. இந்த 2 சுழி 1 சுழி அது குழப்பம் இல்ல. இதுக்கு ஏன் 2 சுழி போடணும், ஏன் 1 2 1 3 சுழி போடணும் யாருக்கா தெரியுமா? போடுறாங்க போடுறோம் இல்ல. ரைட்டா? தை பிறந்தால் வழி பிறக்கும். அது நம்ம குழந்தை எழுதியிருக்காங்க. தாய் பிறந்தால் அந்த இந்த சின்னல் போட்டு வலி பெரிய போட்டு இந்த ரா போட்டுருக்காங்க. படிச்சா ஒன்னதான் வருது. ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக தானப்பா இருக்கு. தாய் பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு தாய் வழியோட தான் ஒன்றும் இருக்குது. நீ தாய் பிறந்தா வழி பிறக்குன்னு எழுதுவீங்க. அப்ப பார்த்து படிக்கும் போது சரியா வருது. நமக்கு இப்ப மழை தானங்க பெய்யுது, மழை பெய்யுதா? நமக்கு எல்லாருக்கும் மழை தானே பெய்யுது, மழை பெய்யுது இல்ல. வாழைப்பழம் தானே. அப்ப வாழைப்பழம் சொல்லும் போது வாழைப்பழம் அப்படிமோ அந்த அது 2 வித்தியாசம் இருக்கு. வாழைப்பழத்தை வாழைப்பழம் சொல்லுவோம். அந்த இன்னொரு பெரிய லா போட்டு அந்த சின்ன லா பெரிய லா இந்த லொல்லுலாம் இதுல கிடையாது. ரொம்ப சிம்பிள் அரபிக் இல்ல. ஒரு வார்த்தையும் ஒரு உச்சரிப்பா இருக்கு. இல்லைங்க இப்படிதான் படிக்கணும். பாப்புன்னு தானே படிக்க முடியும். நம்ம பாபுன்னு படிக்க முடியுமா? நம்ம பாபுன்னு எழுதினோம்னா புதுசா தமிழ் படிச்சா பாப்புன்னு படிப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்ல படிச்சு நம்ம முயற்சி பண்ணதுனாலதான் அலம் தர கைப்பா பாலரப்புக்க பி அஸ்கா பில் படிக்கிறோம். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அங்க குரான்ல கேட்கக்கூடிய அவசரத்தெல்லாம் வச்சு கொண்டுறோம். அல்ஹம்துலில்லாஹ் அரபில அப்படி கிடையாது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். வாங்க உள்ள உட்காருங்க. சகோதரர் என்ன சொல்லமா அவங்க பேர் என்ன?
டீ கொண்டு வந்தாங்க, அவங்க கரெக்டாக இருக்காங்க. அரபி வந்து அவ்வளோ ஈஸி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதத்து ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் படிச்ச வார்த்தை எல்லாரும் இருக்கா? இலாஹ், இலாஹ்னா வணக்கத்திற்குரியவன் இல்ல, இலாஹ்னா வந்து பாதுகாக்கக்கூடியவன், எல்லாத்துக்குமே வரும் இன்ஷா அல்லாஹ். வணக்கப்படுவன், கீழ்ப்படிதலுக்கு தகுதியானவன், தேவைகளை பூர்த்தி செய்பவன், இது எல்லாமே அந்த இலாஹ்க்கள் உள்ளது. சரி, கைபு மறைவானது 49 இடத்துல வருது. கைபுங்கிற வார்த்தை குர்ஆன்ல 49 இடத்துல வருது. ஷஹாதத் மேலும் பகிரங்கமானவன், வெளிப்படையானவன், அது 26 இடத்துல வருது. ஒரு ரஹ்மானுர் ரஹீம் தெரியும். ஆலிமுல் கைபி வ ஷஹாதத்து ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ரைட்டா? இதை என்ன பண்ணுவோம், உள் வாங்கி இதை வந்து தனித்தனியா நம்ம சொல்லிட்டு ஆலிமுல் கைபி அப்படின்னா நமக்கு இப்போ என்ன பண்ணலாம், இதை இப்போ எப்படி நம்ம இந்த சூரத்துல் பக்ராவோட கடைசி செஞ்சோமோ இதை மாதிரி இந்த கிளாஸ் முடிஞ்சது பிறகு ஒருத்தவங்க வந்து ரஹ்மான் எடுப்பீங்க, ஒருத்தவங்க ரஹீம்னு எடுப்பீங்க, ஒருத்தவங்க ஆலிமுல் கைபின்னு எடுப்பீங்க, ஒருத்தவங்க ஆலிமு ஷஹாவாத்தின்னு எடுப்பீங்க, ஷஹாதாத்தின்னு எடுப்பீங்க. இப்போ ஒருத்தவங்களும் இந்த ஒரு வார்த்தையை உள்வாங்கிட்டு நம்ம வெளிப்படுத்தணும்னு வச்சுங்களேன், அது ஒரு பெரியதாக இருக்கும். இப்போ ஒருத்தவங்க சொல்லி நம்ம கேட்கறத விட கேட்டது உள்வாங்கப்பட்டதா வெளிக்கொணரப்பட்டதாங்கிற மாதிரி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது வந்து நம்ம வித்தின் ஷார்ட் டைம்ல முடிச்சுட்டு வேற ஏதாவது டிப்ளமோக்கெல்லாம் போல நம்ம லாங் அப்படி போயிட்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படி செய்யலாமா? இல்லை இருபது ஷார்ட் கோர்ஸ் முடிச்சிட்டோம்னா ஷார்ட் கோர்ஸ் ஒன்று முடிச்சிட்டோம்னா கிடையாது. இது முடிக்கிற விஷயம் கிடையாது, இது தொடர்ற விஷயம் இன்ஷா அல்லாஹ். செய்யலாம் அந்த மாதிரி. இந்த 5 to 10 minutes அப்படின்னா இப்போ அப்துல் கால் பாய் 5 to 10 minutes 3 minutes முடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியும் முடிக்க வேணாம், அவர் 5 minutes வச்சுக்கலாம். 5 to 10 minutes நம்ம வந்து நான் அந்த கணக்கு பண்ணது அந்த முத வாரம் அந்த இத்தனை பேர் பேசுனாங்கன்னா இத்தனை வருங்கிற மாதிரி கணக்கு பண்ணியிருந்தேன். ஒரு மணி நேரம் வரும்னு சொன்ன மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ் அது 3 வாரம் வந்துச்சு, பிரயோஜனமா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே நல்லா உள்வாங்கி பேசினாங்க. இதுல என்ன எப்ப பேசுறாங்கன்னா எனக்கு என்ன படிப்பினை, நான் என்ன சொல்ல போறேன், நான் என்ன கத்துக்கிட்டேன், இப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொன்னோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த தர்பியா கிளாஸ் கூட நான் இப்போ தாரியமாயிட்டு வரும்போது சொல்லிட்டு, தர்பியா கிளாஸ் படிக்கும்போது தர்பியாவில் வந்து எப்படி இன்னைக்கு என்ன கருத்து வேறுபாடுகள், அதான் தலைப்பு இல்லை, அந்த கருத்து வேறுபாடுகள் எப்படிலாம் செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கெல்லாம் என்னென்ன இருந்துச்சு, அவங்க எப்படி டீல் பண்ணாங்க, எப்படி உணர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு செய்தியாக கிடைக்கும் போது ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு தைரியம் கிடைக்குது. பட் அதை எப்படி நம்ம லைஃப்ல எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறது என்ன பண்ணணும், தற்சமயத்தில் ஏதாவது நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி வச்சுக்கணும். இப்ப நமக்கு ஒரு கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல நமக்கு கொஞ்சம் முரண்படுற மாதிரி இருக்கும்னா அதை ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கிட்டு இதை கருத்து வேறுபாட்டை கலைஞ்சு நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், நம்ம எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி வச்சுட்டு ஒரு 10 பேரோட சஜஷன் சொன்னோம்னு வச்சுங்களேன், அது தற்சமயத்துக்குள்ள பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இதுதான் நமக்கு வந்து ஒரு சமயத்தில் தர்பியா நடக்கும் போது என்னுடைய லைஃப்ல, என்னுடைய சமுதாயத்துல, என்னுடைய நண்பர்கள் வட்டத்துல இதை நான் எப்படி தீர்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வியூல பார்க்கணும்னு வச்சுங்களேன். கருத்து வேறுபாடுகள் சர்ச்சைகள்ங்கிறது நன்மையான ஒரு முடிவுக்கு வரக்கூடியது. கருத்து வேறுபாடுகளை வந்து நம்ம பேசணும் அப்படிங்கும்போது அப்படியே நேரா போயிட்டு அது தண்டவான மாதிரி போயிட்டு கூடாது. 2 பேரும் வெளில போகும்போது இப்போ வந்து ஒரு விவாதம் நினைச்சுன்னா தேர்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வரணும். விவாதம் எப்படி இருக்கு, தேர்ஃபோன்னு சொல்லிட்டு 2 முடிவா இருக்கு. நான் சொன்ன பார்த்தீங்களா, மூக்க உடைச்சுட்டு பார்த்தீங்களா, முத குத்திட்டு பார்த்தீங்களா, இப்படி போயிட்டு இருக்காங்க. அப்போ வேஸ்ட். முடிவுன்னா தேர்ஃபோர் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு வரணும் இல்ல, அதான் முடிவு. அந்த மாதிரி ஒரு முடிவுள்ள வர மாதிரி ஒரு யக்கீனை வச்சுட்டு, நம்பிக்கை வச்சுட்டு அல்லாஹ்வுக்காக நம்ம செய்யறோம், எல்லாமே அல்லாஹ்வுக்காக செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி கருத்து வேறுபாடுகள் வரும்போது இந்த மாதிரி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். எப்படி அது சொல்லியிருப்பாங்க நிறைய, அபூபக்கர் சித்திக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க 2 பேரும் வந்து அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன சமயத்துல கூட அந்த நியாயமான செய்தி வாழ எடுத்துட்டு எங்க ரசூல்லா அவங்க மிஸ்ராஜ் போயிருக்காங்க, யாராவது சொன்னீங்கன்னா ஒத்துக்கிடுவாங்கிறாங்க. அப்படி சொல்லும் போது அபூபக்கர் சித்திக் அந்த வசனத்தை சொல்லும் போது என்ன பண்ணாங்க, உடனே நீங்க என்ன சொல்றதுன்னு கேட்கல, உடனே என்ன பண்ணாங்க, அப்பத்தான் இந்த வசனம் இறங்குதோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கவாலை தூக்கி போட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இம்மீடியட்டா ஒரு இடத்துல வரும்போது அல்லாஹ் தஆலாவும் இந்த குர்ஆன்ல என்ன சொல்றாங்க, உங்களுக்குள்ள நீங்க வந்து அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க. உங்களுக்கு தர்க்கம் ஏற்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள் அப்படின்னு இருக்கும் குர்ஆன்ல வசனம். அப்ப குர்ஆனும் ஹதீஸ் எப்படி இருக்குன்னா நமக்கு டச் டோனா இருக்கணும். இதுல நமக்கு எந்த ஒரு தீர்ப்பு கிடைச்சாலும் அதை அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலாட்ட இருந்து அல்லாஹ்ட்ட ரசூல்ட்ட இருந்து அந்த ஒரு வசனம் வந்துச்சுன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்கம் நமக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். அதான் இந்த கருத்து வேறுபாடு மூலமா நமக்கு
கிடைக்கக்கூடிய விஷயம். இது என்ன பண்ணலாம், இப்படி கேஸ் ஸ்டடி மாதிரி வச்சு செய்யும் போது ஒருத்தரும் இப்போ உள்ள பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குதப்பா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய பக்குவத்தை ஆக்கி வச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ஆலிமுல் கைப் பார்க்க முடியாது, நம்ம ஷஹாதத்தை பார்க்க முடிஞ்சது மறைவான இடத்துல. இது வந்து நான் பிரீஃபா கொடுக்குறேன் நான் இன்ஷா அல்லாஹ். நம்ம காண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆலிமுல் கைப் மறைவானவற்றை அறிவான். மறைவானவற்றை என்னென்ன இருக்கு, நம்முடைய மரணம் நமக்கு தெரியாது. நம்முடைய மரணம்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், 2016 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் மௌத். உங்க பேரு ஏன் பேரை போட்டுக்கோங்க, ஜலால். 2016 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி உங்களுக்கு வந்து மரண நாள். எப்படி இருக்கு லைஃப்? எங்க ஓடும், ஒழிஞ்சு ஒழிஞ்சுல பாப்பா. இந்தியா கவர்மெண்ட் சொல்லி 2016ங்கிற ஒரு ஆண்டே எடுக்க முடியுமா? வேற செவ்வாய் மண்டலத்துக்கு 2 லட்சம் பேர் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க தெரியுமா? 5 நியூஸ் வந்துச்சு. 2023 போறாங்களா அப்ளிகேஷன் போனா நீங்க ஃபில்அப் பண்ணி போடுங்க. 2023 அங்கே போனால் தங்கிக்கலாம். கொஞ்சம் நிறைய பெரிய பிளாட்லாம் நிறைய கிடைக்க முடியும். எப்படிலாம் பிளான் பண்றாங்க பாருங்க. அப்ப நமக்கு ஒரு டேட்டுன்னு கிடைச்சுன்னு வச்சுங்களேன், செவ்வாய் மண்டலத்துக்கு போட்டாங்க 2023 செவ்வாய் மண்டலத்துக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் போயிட்டு புக் பண்ணிட்டுலாம் போடுறது. அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் கொஞ்சம் ஒரு 3 நாளைக்கு ஒருத்தர் மாறும்னு சொல்லிட்டு என்ன கதியாகும் அங்கே பிளாட்லாம் வாங்கி வச்சுட்டு ரைட்டா. அப்போ ஒருத்தவங்க நமக்கு செய்தி தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், மரணத்தோட செய்தி தெரிஞ்சுன்னா, அந்த டேட்டு தெரிஞ்சுன்னா வாழ முடியாது. அப்ப அந்த மரணத்தை மறைச்சு வைக்கிறான் அல்லாஹ் தஆலா. ஆலிமுல் கைப். நமக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வேணும் இல்ல? ஆக்சிஜன் கலர்ஃபுல் ஆக்சிஜன் இருந்தாலும் ஒரு கலர் சிவப்பு கலர்ல வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு கலர் அப்படி இருந்தால் தான் ஆக்சிஜன் உள்ள போகும். அப்படின்னா உள்ள போகும். வெளியில வரும்போது வெள்ளை கலர்ல வருதுன்னு வச்சுங்களேன், ரைட்டா. அப்போ வந்து உள்ளர போகுது சிவப்பு கலர் போகுது, அங்கே இடத்துல சிவப்பு கலர் குறைச்சலா இருக்குன்னு வச்சுக்கலாம், அடிச்சுக்குவோம். எனக்கு தான் சிவப்பு கலர், உனக்கு நீ என்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆக்சிஜன் போகுது. அது வந்து 21% தான் போகணும் ஆக்சிஜன் இருக்கு. 15 போனால் ஐஸ் மூக்கெல்லாம் ஐஸாக போயிடும். 40% எரிஞ்சு போயிடும். அப்போ 21% யாருக்கு தெரியுது? நமக்கு ஏதாவது தெரியுதா? இது 21% இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சுவாசிக்கிறோம். அப்போ ஆலிமுல் கைப் அந்த சுவாசத்தோட காற்று எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுன்னா என்ன ஆகும்? உங்க உடம்பு டிரான்ஸ்பரண்டா இருந்தா என்ன இருக்கும்? டிரான்ஸ்பரண்டா இருக்கு. சாப்பிட்றீங்க, கல்யாண வீட்டில் உட்காந்தோம்னா கொஞ்சம் நிறையவே சாப்பிடுவோம். தட்டுல கறியெல்லாம் வச்சோன்னே 4 பேர் உட்காந்துட்டு இறச்சி எடுக்கணுமே. சொர்க்கத்துல பாலாரா ஓடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மட்டன் எடுத்துட்டாரு. இன்னொரு ஆள் தேனாரா ஓடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் எடுத்துட்டாரு. இன்னொரு ஆறா ஓடுன்னு எடுத்துட்டாரு. 4வது ஆளுக்கு கறியக்காரு. என்னடா இது விஷயம் இருக்குங்க. அது வந்து மறுமை இல்லைங்க, இந்த உலகம் என்ன இதா ஜில்சிலத்தில் அருள் ஜில்சாலஹா குலுங்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு விட்டாரு. சுபஹானல்லாஹ். அப்ப எல்லா விஷயத்திலையும் அந்த இறச்சி உள்ள போச்சுன்னா டிரான்ஸ்பரண்ட் இருந்துச்சுன்னா 4 பேர் உட்கார்ந்துருக்க சபையில இவர் பெரிய மட்டன் உள்ள போச்சுன்னா எப்படி இருக்கும்? செரிக்கிறது அப்படி தெரிஞ்சுக்கிறத பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? நம்ம சாப்பாடை சாப்பிட்றோம், என்னென்னமோ நடக்குது. ஒரு காசு முழுங்கிச்சு ஒரு குழந்தை, காசு முழுங்கிட்டு ஆகா என் காசை முழுங்கிட்டே என் வயிறு வெடிச்சு போய்ட்டு நான் சாப்பிட்றேன். இப்போ ஸ்கூலில் சொன்னாங்க வயிறு காசு மரம் முளைக்குன்னு சொல்லிட்டு ஆய்வும் கத்துது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, காலையில் டாய்லெட்டில் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. எங்கள் ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க. இவங்களோட என்ன பண்ணாங்க, அப்போக்காரன் ஒரு மியூசிக் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கையில் வயிற்றில் கை வச்சுட்டு இன்னொரு காசு கையில் வச்சுட்டு காசே வந்து சுத்தியா வந்துருச்சு. மனசுக்கு இதாக இருக்குங்களா, காசு வந்துருச்சு சொல்லிட்டு காசு வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து பார்க்குது. ஆமாம் ஏன் காசு வந்துருக்கணும், அதை பற்றி இன்னொரு தெரிஞ்சுக்குது. அதையும் முழுங்கி விட்டு இன்னொரு காசு முழுங்கி விட்டு இன்னொரு தரிசையும் பார்ப்பாங்க. இது அதுவும் வெளியில வரும் இல்ல, அதுவும் வெளியில வரும். அல்லாஹ் அக்பர். அது என்னென்ன மாதிரியான உள்ளர வேலை செய்யுது. 96,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்முடைய ரத்தம் பிரயாணம் செய்யற ஒரு நாளைக்கு. அந்த ரத்தம் பிரயாணம் செய்யறதுக்கு பார்த்தோம் டிரான்ஸ்பரண்டா பார்த்தா என்ன ஆகும்? ஒன்னு அல்லாஹ் தஆலா ஆலிமுல் கைப் மறைவானவற்றை அறிவான். இது எல்லாம் அவன் செஞ்சு கொடுக்குறது. அந்த மறைவானவற்றை வெளிப்படையாக்கினான்னு நினைச்சுங்க முடிஞ்சு.
நம்ம லைஃபே சீரழிஞ்சு போயிடுது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த டப்ளப்பு சத்தம் இருந்துச்சுன்னா அவுட்டுன்னு அர்த்தம். இந்த டப்ளப்பு சவுட்டும் இந்த டெசிபலுக்கு மேல இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சைலண்ட் பேசிட்டு இருக்கும்போது நினைச்சு பாருங்க. ஒன்னையும் சுபஹானல்லாஹ் ஒன்னையும் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஆலிமுல் கைபுங்கும் போது இந்த மாதிரி 4 வார்த்தைகள் முடியக்கூடிய விஷயம் கிடையாது. நல்லா ஃபுல்லா நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்கள் அவன் எவ்வளவு மறைவானவற்றை எவ்வளவு அறிஞ்சவனாக இருக்கிறான். எவ்வளவு கிருமிகள் நம்மளை சுத்தி இருக்கு. ஒரு பிக்சர்ல பல்லு வளைக்கிறதுக்கு பிறகு தலைவாணியில இது வச்சிருக்கான், மைக்ரோஸ்கோப் பிக்சர் எடுத்துருக்கான். என்ன வச்சிருப்பாங்க? இது வச்சிருப்பாங்களா? மைக்ரோஸ்கோப் தானே லேப்ல யூஸ் பண்ணாங்களே. அது தலைவாணி வச்சு பார்த்தீங்கன்னா அதுல அவ்வளவு புழு இருக்கு. படுக்க மாட்டோம் நம்ம. பல்ல வளர்க்கறதுக்கு பல்லுல மைக் எடுத்துருக்காங்க, அவ்வளவு புழு இருக்கு, கிருமிகள். அந்த கிருமிகள் நம்மளை சுத்தி எத்தனையோ இருக்கு. அந்த கிருமிகள் பாக்குற மாதிரி இங்க ஓடுறதுலாம். அப்போ ஒண்ணு அல்லாஹ் தஆலா மறைச்சு வச்சிருக்கிறான். நன்மைகளை மறைச்சு வச்சிருக்கான், தீமைகளை மறைச்சு வச்சிருக்கான். எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி வருது அப்படின்னு நினைப்போம். அதை மறைச்சு வச்சிருக்கிறான், உங்களுக்காக வச்சிருக்கான். இல்ல நம்ம ஒண்ணு அல்லாஹ் தஆலா வந்து எல்லாருக்கும் அவ்வளவு நன்மை இருக்கு, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த ஒரு கொடுமைகளே நடந்துட்டு இருக்குன்னு நிறைய பேர் சிந்திப்போம்ல. அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட சிறுக்கு மாதிரி. அது அல்லாஹ் தஆலா அவன் தான் அந்த மௌலானா, அவன் தான் பாத்துக்கிறான், அவன் தான் ரப்பு, அவன்கிட்ட கிடைக்கக்கூடியதான் இது. சுபஹானல்லாஹ். ஒண்ணு நமக்கு நன்மை நினைச்சுன்னா அதுல சோதனை இருக்கு, தீமை நினைச்சுன்னா அதுல சோதனை இருக்கு. ஏன்னா அவன் ரப்பா இருக்கிறான், அவன் ஆலிமுல் கைபா இருக்கிறான். என்ன நடக்குதுன்னு தெரியாது. 3 வகையான துவாக்கள் நான் சொல்லியிருக்கிறேன்னு தெரியல. துவாக்கள் 3 வகையான துவாக்கள் இருக்கு. ஒண்ணு வந்து கேட்டது அப்படியே கிடைக்கிறது, அது ஒரு வகை துவா. இன்னொன்னு நீங்க கேட்பீங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டா வேற ஏதாவது செய்வோம் அல்லாஹ் தஆலா. உதாரணத்தோட சொன்ன, நீங்க கார் கேட்குறீங்க, அவன் நோல் கார்டு கொடுக்குறான். இது ஆல்டர்னேட்டா கொடுக்குறது. ஏன்னா கார் கொடுத்து நீங்க அடுத்த நேரத்தில் எங்க போய் மோதி பெண்ணு அவன் தெரிஞ்சதுனால, அவன் ஆலிமுல் கைபா இருந்ததுனால என்ன பண்றான், உங்களுக்கு நோல் கார்டு கொடுக்குறான். நோல் கார்டு இஸ் சேஃப் ஃபார் யூ, உனக்கு கார் பட்டா வராது அப்படிங்கிற மாதிரி. அவன் மாத்திரம் கார் வச்சிருக்கான், எனக்கு மாத்திரம் நோல் கார்டுன்னு சொன்னீங்கன்னா முடிச்சுன்னு அர்த்தம். 3வது நோல் கார்டும் கிடைக்காது. நோல் கார்டும் கிடைக்காது. அவன் என்ன பண்ணுவான், மறுமையில அல்லாஹ் தஆலா நிற்கும் போது, நீ அந்த கேமரி கேட்ட, உன்கிட்ட கேமரி கொடுத்துட்ட, அவன் போயிடு. நீ கேமரி கேட்ட, உனக்கு நோல் கார்டு கொடுத்த, நீயும் போயிடு. நீ கேட்ட உனக்கு ஒண்ணு கொடுக்கல, ஒரு துவா இருக்கு. அந்த துவாவை நான் இங்க வச்சிருக்கிறேன், கேளு தரேங்க. இது நீங்க சொல்லிருக்கீங்க. அந்த கண்ணுக்கு சும்மா